7th ஸ்டாண்டர்டு டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு, என்எம்எஸ் டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எஸ்டர்டே நம்ம வந்து சேட்டு 90 கொஸ்டின்ஸ் போட்டோங்க. அது வரைக்கும் வந்து ஒரு 100 பள்ளி எழுதியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:30க்குள்ளே எழுதி ஸ்கோரிங்கை வந்து நம்ம போட்டுட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த வினாக்கள் அனுப்பப்படும் அப்படின்றத மீண்டும் தெளிவுபடுத்திக்கிறோம். ஏன்னா ஒரு 200 ஸ்கூல்ஸ் டிஸ்ட்ரிக்டில் ஃபோக்கஸ்டாக எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஹெட் மாஸ்டர், மேடம், சார், டீச்சர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பள்ளியில் 2 பேர்னா கூட 400 பேர் மொத்தமாக உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறது. சும்மா நீங்களும் எதுவுமே பார்க்குறதும் இல்லை, அடுத்த ஒரு செயல்பேடும் எதுவும் இல்லை. அதெல்லாம் வருத்தம் தரக்கூடிய செயலாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே வந்து இந்த 7th ஸ்டாண்டர்டில் நம்ம நிறைய டீச் பண்ணிட்டோங்க, ரிவிஷன் பண்ணிட்டோங்க, யூனிட்டாக டெஸ்ட்டும் வச்சுட்டோங்க. ஒரு சவுண்ட் ரிவிஷன் கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் ஒன்று வைக்க சொன்னேன். நிறைய பள்ளியில் நிறைய மார்க் இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். பொதுவாகவே சான்றுகள் வகைப்படுத்தும் போது முதல்நிலை சான்று, 2ஆம் நிலை சான்று, இப்போ கல்வெட்டுகளாக இருக்கட்டும், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதெல்லாமே ஒரு முதல்நிலை சான்றுகளாக இருக்கும். செகண்டரின்னு சொன்னால் லிட்ரஸி, இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல், இதெல்லாம் வந்து செகண்டரி 2ஆம் நிலை சான்றுகளை கொடுத்துட்ருப்பாங்க. இதில் பாருங்கள், இந்த சோழ அரசர் காலத்தில் வந்து வழங்கப்பட்ட நிலக்கொடைகளுக்கு பேர் பல்வேறு பெயர்கள் அதை அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கல்வெட்டுகள் மூலமாக, செப்புப்பட்டைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. இப்போ வேளாண் வகைன்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள். தேவதானம்னா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்துக்கு பேர். இப்போ பள்ளி சந்தம்னு என்ன? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் தான் பள்ளி சந்தம். இதெல்லாம் வந்து நிலக்கொடைகள், அதை பற்றி சொல்கிறாங்க. டேக்ஸ் மாதிரின்றது தான் ஒரு மெயின். இங்கே பாருங்கள், அந்த காலகட்டத்தில் டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜிமா மசூதி, இதெல்லாமே இடைக்காலத்தை சார்ந்த முக்கியமான ஒரு மசூதி. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாணயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முகமது கோரி தான் தன் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து அந்த பெயரையும் பதிவிட்டிருக்காரு. அப்போ ஒரு நாணயத்தில் பெண் தெய்வத்தை பதிவிட்டு செஞ்சவர் யார் அப்படின்னா முகமது கோரி. ஒரு ஜிட்டால்னா என்ன? ஒரு ஜிட்டால், இப்போ டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிட்டால் என்கின்ற இந்த செப்பு நாணயங்களை பற்றி நம்ம படிச்சிருக்கணும். இப்போ டங்கா அப்படின்ற ஒரு வெளி நாணயம், அது இல்துமிஸ் அறிமுகம் பண்ணி வைக்கிறார். அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா தங்க நாணயங்களை அறிமுகம் பண்ணி வைக்கிறார். முகமது பின் துக்ளக்கு செம்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இது பொறுத்துக்களை கேட்கலாம். இப்போ சமய சார்பற்ற இலக்கியங்கள்லாம் இருந்திருக்குது. இப்போ கங்கா தேவி வந்து ரைட் பண்ணது பார்த்திங்கன்னா மதுரா விஜயம். கிருஷ்ண தேவராயர் வந்து அமுக மல்யாதா. இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசோடு நெருங்கிய தொடர்புடையவை. இதெல்லாம் வந்து ரேண்டமாக நம்ம சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், தபகக்குன்னு என்ன, தஜிக்குன்னு என்ன, தாரிக்குன்னு என்ன, இதெல்லாம் இப்படி தானே கேட்பாங்க. இதை வந்து ஹிஸ்ட்ரியில் இப்படி கொடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் சிவிக்ஸு, ஜாகிரபி, எல்லாமே எளிமையான ஒன்று தான். ஒவ்வொரு படமும் 10 பக்கம் 15 பக்கம் தான் கொடுத்துக்கிறேங்க. அதை ஒரு முறை ரிவிஷன் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அங்கே டெல்லி சுல்தான் பாருங்கள். டெல்லி சுல்தானை வந்து எப்படி வந்து 11ஆம் நூற்றாண்டில் தான் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கி குதிரைப்படை வீரர்கள் தான் அதுக்கு அடுத்து வரும்போது இந்த டெல்லி சுல்தானையும் உருவாக்குறாங்க. பொதுவாக பிரிக்கிறாங்க வந்து அடிமை வம்சம் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கு, அப்புறம் இல்துமிஸ் வருவார், அப்புறம் ரஷ்யா வருவாங்க, கியாசுதீன் வருவாங்க. யார் என்னென்ன சீர்திருத்தமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கில்ஜி வம்சம்னா என்ன? கில்ஜி வம்சத்தில் முதல்ல யார் வருவாங்கன்னா ஜலாவுதீன் கில்ஜி, அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜினுடைய முக்கியமான சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். வந்து இப்போ சித்தூர் எப்போ சூறையாடலாங்கன்னா 1303ஆம் ஆண்டு. இப்போ துக்ளக் வம்சத்தில் முதல் ஆள் யாருன்னா கியாசுதீன் துக்ளக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. லோடி வம்சம், சைத வம்சத்துக்கு அடுத்து லோடி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லோடி வம்சம் பகலால் லோடி, சிக்கந்தர் லோடி அப்படிலாம் வருவாங்க. இஸ்லாமிய கட்டடக்கலை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை வந்து பவுண்டர் பண்ணது யாருன்னா முகமது கோரி தான். அதேமாதிரி அடிமை வம்ச ஆட்சியை வந்து ஊஇஸ் பவுண்டர்னா குத்புதீன் ஐபக்கு தான். அதுக்கப்புறம் இல்துமிஸ் வருவாங்க. இல்துமிஸுக்கு அப்புறம் ரஷ்யா வருவாங்க. அதே மாதிரி பால்பன் என்ன பண்ணுறாருன்னா ஒற்றரை முறையை கொண்டு வந்தார். 40 அமைப்பையை வந்து அழிச்சிடுறாரு, அதை நீக்கிறாரு. யாருன்னா பால்பன் அப்படின்னு சொல்லலாம். கில்ஜி வம்சத்தை பவுண்டர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி இப்படி சொல்லலாம்.
ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது நல்ல ஒரு அக்கறை கொண்டவர் யாருன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதலாம் பானை போட்டி எப்போ நடந்துச்சுன்னா 1526 நடந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். ஜாகிரபி பாருங்கள், இன்னும் ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் வந்து இப்போ கிறிஸ்டன்னா என்ன, பூமின்னா என்ன, பூமியில் வந்து 71% வந்து பார்த்திங்கன்னா வாட்டரால் தான் இருக்குது. அதனால தான் ப்ளூ பிளானட் அப்படின்றத எடுத்தே சொல்லுவாங்க. சியால், இந்த புவி மேலோட எப்படி பிரிக்கிறாங்க கிறிஸ்டை வந்துன்னா சியால், சிமா. சியால்னால் சிலிக்கா அலுமினியம் அப்படின்னு சொல்லலாம். சிமான்னா சிலிக்கா மெக்னீசியம் அப்படின்னு சொல்லலாம். அது கவசம்னா என்ன, கவசத்தில் என்ன அதிகமாக இருக்கும், எப்படி பிரிப்பாங்க, அதுதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து புவியினுடைய கொள்ளளவில் புவி மேலோட 1% தான், கவசம் தான் 84%, மீதி 15% தான் புவி கருவம். பொதுவாக இந்த பூமியினுடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா எர்த்தினுடைய ரேடியஸ்ஸு 6371 கிலோமீட்டர். 6371 கிலோமீட்டர். இந்த புவியெல்லாம் எப்படி நகருது, இந்த பிளாட் எப்படி நகருது, எர்த்குயிக் ஏற்படுது. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவிக்கு பேர் தான் நில அதிர்வுமானி, சீஸ்மோகிராஃப். அதில் 3 டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கும். P டைப் ஆஃப் வேவ்ஸ், S டைப் ஆஃப் வேவ், L டைப் ஆஃப் வேவ். இது எப்படி அது பிரிக்கிறாங்க, எது அதிகமான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது, எது பிரைமரி வேவ்ஸு, எது செகண்டரி வேவ்ஸு, இதெல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இந்திய பெருங்கடலில் வந்து டிசம்பர் 2004 26 மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டுச்சு. அதில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து இந்த மாதிரி கடலோர பகுதியில் மிகப்பெரிய அதிகமான சேதத்தை எல்லாம் உருவாக்குச்சு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. பேரன் தீவு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், அந்தமான் தீவில் செயல்படக்கூடிய ஒரே செயல்படும் தீவுக்கு பேர் தான் பேரன் தீவு. இதை நம்ம கேட்கலாங்க. எரிமலை அதிகமாக வெடிச்சிட்டே இருக்கும். பசிபிக் வலய பகுதியில் அதிகமாக எர்த்குயிக் ஏற்பட்டு இருக்கும். பசிபிக் நெருப்பு வலைன்னு அதுக்கு பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. வந்து அதிகமாக எரிமலைலாம் அங்கே தான் வெடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஒரு 6-7 பக்கம் தான் இருக்குது. நிலத்தோற்றத்தை பற்றி பாருங்கள். அதே மாதிரி தான் எப்படி பூமியில் நிலத்தோற்றம் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி கடலடி நிலத்தோற்றம் கொடுத்துருக்காங்க, பனியாறுகள் கொடுத்துருக்காங்க, காற்று கொடுத்துருக்காங்க, கடல் அலைகள். அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும். உலகத்திலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் இருக்குது. மியாமி கடற்கரை. செகண்டு தான் சென்னை. இப்போ உலகத்தில் 2வது நீண்ட கடற்கரை எதுன்னா மெரினா கடற்கரை. அப்போ ஃபஸ்ட்டு எதுங்கன்னா உலகத்திலே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் புளோரிடா, அதில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும். அதை வந்து அந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து அந்த கிளாஸுக்கு போகணும். 1 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண சொல்லலை. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸு டாப்பர்ஸ் மட்டும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தானே நம்ம CO சார் அடிக்கடி சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணியிருந்தால் ஏகப்பட்ட நாலேஜ் ஆகிடுவாங்க. அந்த NMSன்றது ஒரு சிம்பிளான எக்ஸாம். நாடு முழுக்க அந்த 13 ஏஜ் இருக்கக்கூடிய அந்த சைல்டு எழுதக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த NMS எக்ஸாம். அதனால் எல்லா பள்ளியிலுமே நமக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதுதான் எல்லா பள்ளியிலுமே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்கும். அதே ஸ்டூடெண்ட்டு, அதே ஏஜ் குரூப்பு, அதே ஒர்க்கு. அதனால் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். நிறைய இடத்துல நீங்கள் கூகுள் மீட்டு போட்டு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறீங்க, லீவில் மானிட்டர் பண்ணிட்டுக்கிறீங்க, டெய்லியும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறீங்க. அதனால் சூப்பர், உங்களை நாங்கள் பாராட்டுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேட்டில் 36 டாப்பிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு மெட்டீரியல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பள்ளிகளில் ரிசல்ட்டு லாஸ்ட் இயர் 210 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களெலாம் போய் நான் பார்த்தேங்க. நோட்டில் தெளிவாக 36 டாபிக் எழுதி ஒரு டாப்பிக்கில் 5 கணக்கு போட்டிருக்காங்க. அதுதானே ரிவிஷன் பண்ண முடியும். மேட்டுன்றது ஒரு 90 மார்க் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மனத்திறன் சார்ந்தது இருக்கும். எண்கள், கிழமை கணக்கு, நாட்கணக்கு, அன்றாட வழக்கு கணக்கு, பேட்டர்னு, அடுத்தது என்ன வரும், மிஸ்ஸிங்கு, தவறானது, ஆடு, ஈவனு, நம்பர் சிஸ்டம், ப்ரைம் நம்பர், இப்படிலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே எழுதி 5 கணக்கு நம்ம போட்டு நோட்டில் போட்டால் தான் பசங்க ரிவிஷன் பண்ண முடியும். அதனால் நிறைய நீங்கள் கொடுக்கலனாலையும் பரவாயில்ல. நம்ம சார் சொல்கிற மாதிரி ஒரு 4-5 பேருக்காவது இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்களேன்னா நமது பள்ளியில் 2லேருந்து 5 பேர் 6-7 பேர் கூட கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் 200 பள்ளிகள் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்க எந்த குறையும் சொல்ல மாட்டோங்க. பண்ணாத பள்ளிகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நாலேஜ் இருக்காங்க, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் எங்கேயோ யாரோ 7000 பேரில் யாரோ இந்த தேர்வுக்கு தகுதி அடைகிறாங்க, அரசின் கல்வி உதவித்தொகையை பெறுகிறாங்க. நம்ம குழந்தை பெறுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணுக்கு தெரியாது யாரோ வாங்குறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம குழந்தை வாங்குறது நல்ல விஷயம். அன்றைக்கி PSG காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். ஒரே வீட்டில் அக்காவும் இந்த NMS பாஸ் பண்ணியிருக்காங்க, தங்கச்சியும் NMS பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பொண்ணு இப்போ தான் 8th படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு 11th, இன்னொரு பொண்ணு 10th, இப்போ ஒரு பொண்ணு 8th.
2 பேரும் என்எம்எஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3வது பொண்ணும் என்எம்எஸ் வந்து இப்போ படிச்சுட்டுருக்கிறாங்க. நானும் பண்ணிவிடுவேன் சார்ன்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புக்கை வச்சு நான் லைன் பை லைன் நான் படிக்குவேன் சார். வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் சார். புக் எடுத்து படிப்பேன். புக்கு தான் சார் எனக்கு சோர்ஸு. புக் எடுத்து படிப்பேன். அந்த 36 டாப்பிக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கு 6 கணக்கு நான் நோட்டில் போட்டுப்பேன். ரிவிஷன் பண்ணுவேன். அப்படி சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இத்தனைக்கும் அந்த பிஎஸ்ஜி காலேஜில் ஒரே வீட்டில் 3 பேர் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. டாப்பர்லாம் கிடையவே கிடையாது. ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க. டெஸ்ட்டு எழுதாதவங்களாம் அந்த டெஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதி அந்த குரூப்பில் அந்த கரெக்டாக அந்த ஸ்கோரிங்கெல்லாம் போட்டுருங்க. அது யார் கரெக்டாக போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் தனி லிங்க் அனுப்பிவிட்டு உங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்த டெஸ்ட்டு வைக்கப்படும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறோம்.